வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். ரொம்ப சூப்பரான மாம்பழ புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானமே கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடுகு வெந்தயம் அரை ஸ்பூன் 6 காய்ந்த மிளகாய் போட்டு வதக்கி விட்டுட்டு 20 பல் பூண்டு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். பெரிய சைஸ் வெங்காயம் 2 பொடியாக நறுக்கிந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, பெரிய சைஸ் தக்காளி 2 அது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படி விட்டுணும். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி தொக்கா ஆகுதுல இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு, சாம்பார் தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போ ஒரு 300 ml தண்ணி ஊற்றிட்டு எலுமிச்சப்பழ சைஸு புளி கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாம்பழத்தோட தோலை மட்டும் நீக்கிட்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். அப்போ அந்த மாம்பழத்தோட சாரெல்லாம் இறங்கி அந்த குழம்பு டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி எப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.